கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் யாவரையும் தினம் ஒரு ஓமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கடன்பட்ட இருவர் என்கின்ற ஓமை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கான வசனங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 41 47 வரை. அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாதபோது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமானவர்களே, இந்த லூக்கா நற்செய்தி நூலிலே இன்றைக்கு நாம் பார்த்த இந்த உவமை மத்தேயு, மார்க்கு, யோவான் ஆகிய நற்செய்தி நூல்களில் இல்லாத ஒரு உவமையாக இருக்கிறது. இனி நாம் பார்க்க போகிற ஒவ்வொரு உவமையும் மற்ற நற்செய்தி நூல்களில் இல்லாத ஒரு உவமைகளை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின மற்ற உவமைகள் மத்தேயு புத்தகத்தை நாம் தியானித்த பொழுது அதனோடு கூட இணைந்த அநேக உவமைகள் வந்திருக்கிறது. அந்த உவமைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கடைசியாக யோவான் புத்தகம் கடைசியான உவமையை கொடுக்கிற பொழுது நான் அந்த அட்டவணையை கொடுக்கிறேன். அதில் நீங்கள் எந்த மத்தேயு உவமையோடு கூட லூக்கா எழுதின நற்செய்தி நூல், மார்க் எழுதின நற்செய்தி நூல் இணைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது எல்லாம் மற்ற நூட்களிலே குறிப்பிடப்படாத உவமைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இனி லூக்கா, யோவான் இந்த புத்தகங்களை நாம் பார்க்கிற பொழுது மற்ற நூல்களிலே இல்லாத உவமைகளை நாம் பார்க்க போகிறோம். அப்படியாக இந்த நாளிலும் கூட இன்றைக்கு நாம் வாசித்த இந்த உவமையானது மற்ற நூல்களிலே இல்லாத ஒரு உவமையாக காணப்படுகிறது. இதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 பேர் கடன்பட்டவர்களாக இங்கே சுட்டி காட்டுகிறார். அவர்களிலே ஒருவன் 500 வெள்ளிக்காசும் ஒருவன் 50 வெள்ளிக்காசும் வாங்கினதாக இங்கே சொல்லுகிறார். ஆனால் இருவருக்கும் கடனை திருப்பி கொடுக்கிறதற்கு திராணி இல்லாத பொழுது கடனை கொடுத்தவர் மன்னித்து விட்டதாக இங்கே சொல்லுகிறார். இப்பொழுது கடன் கொடுத்தவரை பார்க்கிற பொழுது இந்த 2 பேரில் யார் அன்பு செய்வார்கள் என்று ஆண்டவர் கேட்கிற பொழுது சீமோன் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 2 பேரில் யார் அதிகமாக கடன் பட்டானோ, எவனுக்கு அதிகமாக கடன் மன்னிக்கப்பட்டதோ அவனே அன்பு கூறுவான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் நிதானமாய் சொன்னார் என்று சொல்லி இங்கே ஸ்திரியை பார்த்து அவள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே சுட்டி காட்டி, இவளே என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள், அதனால் இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதனுடைய முழு விளக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத பகுதியை நாம் சற்று இன்னும் ஆழமாய் நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது இதற்கான காரணம் எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் 36வது வசனத்திலே துவங்குகிறது. அங்கே பார்க்கிறோம், பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து வந்து இருந்தார்.
அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே வந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே பரிசேயர் ஆகிய ஒருவர் ஆண்டவரை தன் வீட்டிற்கு போஜனம் பண்ணும்படியாக அழைக்கிறார். அங்கே அழைக்கிற பொழுது அவருடைய வீட்டிலே அந்த கிராமத்தை சேர்ந்த வேறொரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து சீமோனுடைய வீட்டில் இருக்கிறார் என்று அறிந்து அங்கே வந்து விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களிலே ஊற்றி அவருடைய தலைமயிரினால் அவர் பாதங்களை துடைக்கிறதை இங்கே பார்க்கிறோம். இதை துடைக்கிற பொழுது சீமோன் அவர்கள் தன் இருதயத்தில் நினைக்கிறார், இவள் பாவியான ஒரு ஸ்திரீ ஆச்சே, இவள் தொடுகிறாளே, இவர் தீர்க்கதரிசியானால் இதை இவர் அறிந்திருக்க வேண்டுமே என்று அவர் நினைக்கிற பொழுது ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமையில் ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, நாம் ஒருவரை நம் வீட்டுக்கு அழைக்கிறோம் என்று சொன்னால் அவர் மீது நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் எப்படி காட்டுவோம் என்று சொன்னால், நம் வீட்டிலே வேலை ஆட்கள் இருந்தாலும் நாம் போய் அவருக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுப்போம். அவர் அமர்வதற்கு நாம் சேர்களை எடுத்து வைப்போம். அவருக்கு தேவையான அனைத்தையும் நாமே போய் அவருக்கு உபசரிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் கொஞ்சம் மதிப்பு குறையானவர்கள் நம்மிடத்திலே வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அமரவும் சொல்ல மாட்டோம், தண்ணீரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம். ஏதோ வந்தார் பேசினார் என்று நாம் அனுப்பிவிடும். இந்த காரியம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் அவர் மீது வைத்த அன்பை காட்டுகிறது. அவர் நமக்கு செய்த காரியங்களை காட்டுகிறது. அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு உதவி செய்தவர்கள் வருகிற பொழுது அவர்களை நாமே உபசரிப்போம். ஆனால் நமக்கு உதவி செய்யாதவர்கள், அவர்களால் நமக்கு ஒரு பயனும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது நாம் அவர்களை அவ்வளவாய் உபசரிப்பது கிடையாது. நாம் யாரிடத்திலே நன்மையை பெற்று கொண்டோமோ அவர்கள் வருகிற பொழுது அவர்களை நாம் உபசரிக்கிறவர்களாக இருப்போம். நாம் உபசரிக்கிற அந்த உபசரிப்பு தான் நாம் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்கள், அப்படிதான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை உன் வீட்டிற்கு அழைத்தாய். எதற்காக அழைத்தாய் என்று சொன்னால், நான் ஒரு தீர்க்கதரிசி. நான் உன் வீட்டிலே வந்து உணவை அருந்துகிற பொழுது உன் வீட்டில் இருக்கிற பாவங்கள், உன் வீட்டில் இருக்கிற குறைகள் ஆசீர்வாதமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நீ உன் வீட்டிற்கு என்னை அழைத்தாய். ஆனால் அழைத்து நீ என்னிடத்தில் எப்படி அன்பு செலுத்தினாய் என்று பார்க்கிற பொழுது நீ என் மீது அன்பு செலுத்தவில்லை. நான் உன் வீட்டிற்கு வந்தேன், நீ என் கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் உன் வீட்டிலே அமர்ந்திருக்கிறேன், நீ என் தலையிலே எண்ணெய் பூசி என்னை கௌரவிக்கவில்லை. ஆனால் போஜனம் கொடுத்தாய், நீ கொடுக்கவில்லை, உன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலையாட்கள் கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஸ்திரியோ, நான் உன் வீட்டுக்குள் பிரவேசித்தது முதல் அவள் தன் கண்ணீரினாலே என் பாதங்களை கழுவுகிறார், தன் தலைமயிரினாலே என்னுடைய கால்களை துடைக்கிறார், விலை உயர்ந்த பரிமள தைலத்தை என் கால்களிலே பூசினாள். நீ செய்த உபசரிப்புக்கும் அவள் செய்த உபசரிப்புக்கும் பார்க்கிற பொழுது நீ என் மீது வைத்த அன்பை பார்க்கிலும் அவள் என் மீது வைத்த அன்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதை பார்க்கிலும் அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்க்கிற பொழுது அவள் பாவிதான், ஆனால் அவள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக என்னுடைய கால்களை அவள் கழுவி அவள் என்னை முத்தம் செய்து என் மீது அன்பை காட்டினாள். அதனால் அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சீமோனே, நீ என்னை உன் வீட்டிற்கு போஜனத்துக்கு அழைத்தாய், ஆனால் நீ என் மீது அன்பை காட்டவில்லை என்று ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை
பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியில நாம் பார்க்கிற பொழுது, யார் ஆண்டவர் மீது அதிக அன்பை வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருப்பார்கள். இன்னும் நீங்கள் ஆயமாய் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் குடும்பம் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகிற வண்ணமாகத்தான் நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள். உங்கள் குடும்பம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதாவது பிரியமானவர்களே, உலகத்துக்குரிய காரியங்களிலே அல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருக்கிறது போல குடும்ப கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவைகளுக்காக ஆண்டவரை தேடுகிறவர்களாக இல்லாமல், நம் குடும்பத்தினுடைய பாவங்கள், சாபங்கள் மன்னிக்கப்பட்டு, நாம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கின்ற அந்த நன்மையை பெறும்படியாக நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். இன்னும் நாம் பழைய ஏற்பாட்டிலே தேடினது போல உலகத்துக்குரிய காரியங்களை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நான் இங்கே உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். பிரியமானவர்கள், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரை எப்படி தேடுகிறீர்களோ அதுபோலதான் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆலயத்திற்கு நாம் செல்லுகிற பொழுது ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாம் செல்லுகிறோமா, அல்லது ஆராதனை ஆரம்பித்த பிறகு நாம் செல்லுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதிலே நீங்கள் ஆண்டவர் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆராதனையிலே சென்று ஆராதனையிலே ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆராதனையிலே பாடலை பாடுகிற பொழுது நாம் ஆண்டவரை ஆராதித்து பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவர் மீது வைத்த அன்பையும் காட்டுகிறது. அதன் வழியா நாம் பெற்றுக்கொண்ட நன்மையும் காட்டுகிறது. ஆண்டவர் எனக்கு எல்லாவித நன்மையும் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை நேசித்திருக்கிறார், ஆகையினாலே நான் முதலாவதாக ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுகிறேன் என்று நாம் முன்பாக ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு வேத வாசிக்க தெரியாமல் இருக்கலாம், பாடல் பாடுகிறது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாம் ஆராதனையிலே ஆண்டவர் மீது அன்பு வைத்திருப்போம் என்று சொன்னால் முன்னதாக சென்று அமர்கிறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, ஆராதனைகளுக்கு செல்வர்கள் மாத்திரமல்ல, தொடர்ந்து நம் குடும்பங்களிலும் கூட ஆண்டவருக்கேற்ற பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போம். இதுதான் ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிற ஒரு காரியம். நீங்கள் ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் குடும்பங்களிலும், உங்கள் நடக்கையிலும், உங்கள் செய்கைகளிலும் ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை செய்வீர்கள். அப்படி நாம் செய்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் செய்த அநேக அன்பின் நிமித்தமாக இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை சீமோனை போல மேலோட்டமாக நாங்களும் ஆண்டவரை அழைத்தோம், நாங்களும் ஆண்டவரை உபசரித்தோம் என்று அவன் இருந்தது போல, நாங்களும் சபைக்கு போகிறோம், நாங்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று பெயர் அளவிலே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது செயல் வடிவிலே நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். ஒருவேளை பெயர் வடிவிலே இருந்தோம் என்று சொன்னால் நாம் அதற்கு ஏற்ற மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நாம் செயல் வடிவிலே ஆண்டவரை நேசிக்கிறதை காண்பிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசித்திருக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மையை உங்கள் செயல் காட்டுகிறதாக இருக்க வேண்டும். எங்கள் ஆண்டவர் அநேக நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறார், ஆகையினாலே நாங்கள் எங்கள் ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் ஆண்டவரை எப்படி தேடுகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த பாவப்பட்ட ஸ்திரீ ஆண்டவருடைய பாதங்களை முத்தம் செய்தால், அவருடைய கால்களை தலைமயிரினால் துடைத்தால், தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை கழுவினாள். நீங்கள் ஆண்டவர் மீது வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தீர்கள் என்பதின் நிமித்தமாகவே நீங்கள் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே அதிகமாய் அன்பு செலுத்துங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் அன்பு செலுத்தி ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக
நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.